ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. அது எப்படின்னே தெரியல, வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் 1000 வேலை வருது. மன்னிச்சிக்கோங்க. இனி எப்படியாச்சும் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கும்போது தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. ரீசெண்ட் டைம் தான் நான் பார்த்த ஒரு வீடியோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து புளி வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி அதுவும் கரெக்டாக தான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அதே வெண்டைக்காய் போட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லிடுறோம், காரக்குழம்புன்னு சொல்லிடுறோம், வத்தல்லாம் போட்டு வத்தல் குழம்புன்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அதையே நம்ம கரைச்சி ஊற்றி ரசம்னு சொல்லிடுறோம், அதையே அரைச்சி சட்னின்னு சொல்லிடுறோம். கடைசியாக நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான அதுலேயே சர்க்கரை மிக்ஸ் பண்ணி புளி ஜாமுன்னு கூட சொல்லிடுறோம். பட் மற்றவங்களுக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஆக்சுவல் சாப்பிட்ற நமக்கு தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறது ஈஸி தான். ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிப்புலாம் கொடுத்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அண்ட் கத்திரிக்காய்க்கு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு லைட்டாக ஒரு 50% நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கணும். புளி ரொம்ப உங்களுக்கு வந்து புளிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, தக்காளி வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து விட்டிங்கன்னா கிரேவி மாதிரி கிடச்சிரும். பட் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். ஈஸியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப புளி வந்து ஜாஸ்தியாக சேர்த்திக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஆக்சுவலி புளிக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யும்போது நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ரொம்ப புளி ஆட் பண்ண வேணாம் எல்லாத்துக்கும். ஓகே ஃபேமிலிஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.